Hi students, good morning. இந்த வீடியோவில் நம்ம linear algebra and partial differential equation subjectல unit 1 vector spaces multiple choice questions பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். First one, what's the another name for vector space? ஸோ vector spaceோட another name என்ன அப்படின்னு கேட்குறாங்க, which is nothing but vector subspace. Then அடுத்தது, what's the name for this property? இந்த ப்ராப்பர்ட்டியோட நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது பாருங்கள், just x plus y bracket போட்டுட்டு plus z equal to x plus y plus z. இதுக்கு பேர் என்ன ப்ராப்பர்ட்டி? அசோசியேட்டிவ் லா. சரியா? தென் அடுத்தது, ஃபஸ்ட் ரெண்டு கொஷின் மல்டிபிள் சாய்ஸாக கொடுத்துட்டேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நான் கொஷின் ஆன்சர் டைப்பில் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் இதோட ரிசல்ட் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை பர்டிகுலராக ஒரு ரிசல்ட்டை மட்டும் கூட மல்டிபிள் சாய்ஸில் கேட்கலாம். பாருங்கள், வாட் ஆர் த பாசிபிள் சப்ஸ்பேசஸ் ஆஃப் ஆர் ஸ்கொயர்? ஸோ ஆர் ஸ்கொயரோட பாசிபிள் சப்ஸ்பேசஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஜீரோங்கிறது ஒரு சப்ஸ்பேஸ், ஆர் ஸ்கொயரே அதுக்கு ஒரு சப்ஸ்பேஸாக இருக்கும். தென் லைன்ஸ் த்ரூ தி ஆரிஜின், அதுவும் வந்து இதுக்கு சப்ஸ்பேஸாக இருக்கும். சரியா? தென் அடுத்த கொஷின் பார்க்கலாம். Next one, determine whether the vectors v1, v2, v3 கொடுத்துட்டாங்க form a linearly independent or linearly dependent in v3 of r. இதெல்லாம் linearly independent-ஆ இல்லை linearly dependent-ஆ அப்படின்னு பார்க்கணும். இதோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, determinant of a ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ இதோட வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்துச்சுன்னா லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு தான் வந்து எக்ஸாமில் சயின்டிஃபிக் கால்குலேட்டர் அலௌடு தானே, அதனால் இதை ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் இதோட ஆன்சர் வந்து -9 கிடைக்குது. ஸோ இது வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். சரியா? இப்போ கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். கால்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணி இதில் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். மேட்ரிக்ஸில் ஆப்ஷன் 2வா? ஸோ 2 சூஸ் பண்ணிக்கோங்க. தென் அடுத்தது இந்த எல்லோ கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இங்கே வந்து மேட்ரிக்ஸ் இருக்குது நம்பர் 4ல். ஸோ 4 ப்ரெஸ் பண்ணிக்கணும். இது ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைமென்ஷன் எடிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு வருது. இப்போ நம்ம இதில் வந்து மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை, ஃபஸ்ட்டு டைமென்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். 1 சூஸ் பண்ணி இப்போது நம்மளோட மேட்ரிக்ஸோட நேம் வந்து ஏ அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால் எகைன் 1 ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏவோட ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 3 எகைன் 3. ஸோ 3x3 மேட்ரிக்ஸ். சரியா? இப்போது இதோட எலிமெண்ட்ஸ் நம்ம என்டர் பண்ணணும். பாருங்கள், 1 2 1 தானே ஃபஸ்ட்டு, அதனால் 1 ஈக்குவல் டு கொடுத்துக்கோங்க. 2 எகைன் 1. தென் அடுத்த செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாருங்கள். 2 1 0. ஸோ 2 1 அடுத்தது 0. தென் அடுத்தது இது 1 -1 2. ஸோ 1 -1 போடணும் அப்படின்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. -1 போட்டுட்டு ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது 2. இப்போ வந்து நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு எலிமெண்ட்ஸ் என்டர் பண்ணிட்டோம். தென் இப்போ இதோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எகைன் ஷிஃப்ட் இந்த 4 இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்குது. இதில் இந்த ஆப்ஷன் ஏற்கனவே இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல, அப்போ இன்னும் ஆப்ஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆரோ மார்க் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே டிட்டர்மினன்ட் வரும். ஸோ எகைன் 1 அப்படிங்கிற ஆப்ஷனில் போய் டிட்டர்மினன்ட் ஆஃப், நம்ம எதோட டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? மேட்ரிக்ஸ் ஏ தானே, அதனால் எகைன் ஷிஃப்ட்டில் ஆப்ஷன் நம்பர் 4 சூஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து நம்ம மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணணும். 3 எந்த மேட்ரிக்ஸு? ஏ மேட்ரிக்ஸ். ஸோ 1. ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு போட்டிங்கன்னா -9. சரியா? இதுதான்ப்பா டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கால்குலேட்டரில் யூஸ் பண்ணுற ப்ரொசீஜர்.
இந்த ப்ரொசீஜரை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு -9 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். அதே சேம் டைப் ஆஃப் கொஷின் தான் அடுத்ததும் பாருங்கள். இதில் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இங்கே 0ங்கிற ஆன்சர் கிடைக்குது. ஸோ இது வந்து லீனியர்லி டிபெண்ட். சரியா? சப்போஸ் இந்த கால்குலேட்டர்லேயே நீங்கள் போட்டுக்கலாம், நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேட் ஆகும். அதனால் பெட்டர் இதை நீங்கள் கால்குலேட்டர்லேயே போட்டுக்கோங்க. சரியா? தென் அடுத்த கொஷின் பாருங்கள். A subset S of a vector space V is called dash if there exists a finite number of distinct vectors u1, u2, etc. un in S and scalars a1, a2, etc. an not all zeros such that in the condition true. In the condition a1 u1 plus a2 u2 plus etc. plus an un equal to 0. ஸோ இப்போ இதோட இந்த ஃபில்லப்பில் நம்ம என்ன ஆப்ஷன் எழுதணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லணும். இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா லீனியர்லி டிபெண்ட். சரியா? லீனியர்லி டிபெண்ட். தென் அடுத்த கொஷின். If dash of S is the set consisting of all linear combination of vectors in S where S is non-empty subset of a vector space V. ஸோ இதோட ஆன்சர் பார்த்திங்கன்னா ஸ்பேன் அப்படிங்கிறது தான் வந்து இதோட ஆன்சர். சரியா? அடுத்தது which one of the following is the cancellation for vector addition? ஸோ cancellation அப்படிங்கிறது வெக்டர் அடிஷனில் இது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான், இதில் தானே கேன்சல் ஆகி இந்த ரிசல்ட் வருது. ஸோ இதுதான் cancellation law. அடுத்தது a vector space V is called the dash of W1 and W2 if W1 and W2 are subspaces of V such that W1 intersection W2 equal to empty set, null set 0 இருக்கு and W1 plus W2 equal to V. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா V. ரெண்டுக்கும் இடையில இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா எதுவுமே காமனாக இல்லை. சரியா? ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா இதோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டைரக்ட் சம். அடுத்தது how will you denote the direct sum of W1 and W2 in a vector space V? இது எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா V equal to W1 ring sum W2 அப்படின்னு டினோட் பண்ணலாம். சரியா? ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராப்ளம். If 0 is the additive identity element of V, then ஸோ 0ங்கிறது additive identity element அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரிசல்ட் ட்ரூ. அடுத்தது any intersection of subspaces of a vector space V is a subspace of V. ஸோ இன்டர்செக்ட் பண்ணோம் அப்படின்னா எகைன் அது ஒரு சப்ஸ்பேஸாக இருக்கும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் மல்டிபிள் சாய்ஸில் கொடுக்கல. இனி வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்ஸ் மட்டும் அப்படியே கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிலேட் பண்ணி எக்ஸாம்ஸில் கொஷின் வரலாம். அடுத்தது த யூனியன் எடுத்தோம் அப்படின்னா அது வந்து நீட் நாட் பி அ சப்ஸ்பேஸ். அதுவே இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா கண்டிப்பாக சப்ஸ்பேஸாக தான் இருக்கும். யூனியன் எடுக்கும்போது சப்ஸ்பேஸாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. தென் 3 வெரிஃபை வெதர் த ஃபாலோயிங் வெக்டர்ஸ் ஆர் லீனியர்லி டிபெண்ட் ஆர் லீனியர்லி இண்டிபெண்ட். ஸோ வெக்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே ரிசல்ட் பார்த்திங்கன்னா 68 வருது. ஸோ நாட் ஈக்குவல் டு 0. அதனால் இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட். சரியா? அடுத்தது check whether the set of vectors இப்போ வந்து 2x2 தான். இங்கே 2,7 இங்கே 12,42 கொடுத்துட்டாங்க. இது வந்து லீனியர்லி இண்டிபெண்ட்டான்னு கேட்குறாங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும்பொழுது 0 கிடைக்குது. ஸோ இது வந்து லீனியர்லி நாட் லீனியர்லி இண்டிபெண்ட். 0 கிடைச்சிச்சு அப்படின்னா லீனியர்லி டிபெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது இது பாருங்கள், 4 ரிசல்ட்ஸ் இருக்குது ஒரே கொஷினில். தி டைமென்ஷன் ஆஃப் தி வெக்டர் ஸ்பேஸ் W of the following n square matrix. அது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்துச்சுன்னா n into n plus 1/2. ஆன்டி சிமெட்ரிக்காக இருந்துச்சுன்னா n into n minus 1/2. அதுவே ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னா n, டயகனல் மேட்ரிக்ஸ்னா 1. அடுத்தது
diagonal matrices are symmetric matrices. இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ரிசல்ட் தான். அடுத்தது தி ஜீரோ வெக்டர் இன் தி வெக்டர் ஸ்பேஸ் r பவர் 4 வந்து இந்த மாதிரி இருக்கலாம். r பவர் 4ங்கறனால 4 எலிமெண்ட்ஸ் இருக்கும். r பவர் 3னா 3 எலிமெண்ட்ஸ் இருக்கும். அவ்வளோதான், அந்த மாதிரி தான் வரும். அடுத்தது for any square matrix A, the matrix A plus A transpose is symmetric. A plus A transpose find out பண்ணோம்னா சிமெட்ரிக்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தென் அடுத்தது A டிரான்ஸ்போஸ்க்கு எகைன் டிரான்ஸ்போஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏங்கிற மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வாஸ் தி டைமென்ஷன் ஆஃப் தி வெக்டர் ஸ்பேஸ். இப்போ Pn of F அப்படிங்கிற வெக்டர் ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதோட டைமென்ஷன் n+1. அதுவே F பவர் என்னன்னா n, இது 0, இது m into n. சரியா ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.